இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் பார்த்தா. சேப்பாக் ஸ்டேடியத்துல ஒருத்தர் உட்காந்து பவுடரை வந்து க்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு மண்டபத்தையே புக் பண்ணி அதுல உங்க ஆளுங்க 30 பேரை உட்கார வச்சு நீங்களும் அதே மாதிரி ஒரு ஃபோனை வச்சு பவுடரை போட்டு அதில் ஏடிஎம் கார்டை வச்சு சர்ரு புருன்னு தேய்ச்சிட்டு இருக்கீங்களே, என்ன இது? பவுடரா மாத்திரையா என்ன? உங்களுக்கு தான் வெளிச்சம், பார்க்குற எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் புரியல. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதே வீடியோ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்கள் ஆளுங்களே வெளியே விட்டுட்டு, பார்த்தீங்களா தாவேக்கா ஆட்சி நடக்கும் போதே இந்த மாதிரி மண்டபம் புக் பண்ணி 30 பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியே விட்டாலும் விடுவானுங்க. சரியா? கேர்ஃபுல்லா இருங்க. எதை பத்தி யாரு பேசலான்ற ஒரு வரைமுறையே இல்லாம போயிடுச்சு இப்பெல்லாம். ஜாஃபர் சாதிக் யாருன்னு தெரியுமா? போய் ஹிஸ்டரி ஒழுங்கா படிச்சுட்டோம்.